இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெடி பண்ண வந்து கொடுத்துருந்தாங்க 15 Pro Max. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சிம்பிள் காட்டுது. ஆனால் கஸ்டமருக்கு டேட்டா இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் எங்ககிட்ட வந்துச்சு. இது எங்ககிட்ட கொடுக்குறது வெளியில் கொடுத்து தான் ரிட்டன் வந்துட்டுருக்கு. அவங்க பண்ண மாட்டா சொன்னாங்களா இல்லை ரேட் வந்து ப்ராப்ளம் சொல்லி ரிட்டன் கொடுத்தாங்களா எனக்கு என்னென்னு தெரியல. பட் எங்ககிட்ட வரும்போது இந்த கண்டிஷன் தான் வந்துச்சு. ஸோ அதை கழட்டி பார்க்கும்போது இதில் என்ன ஃபால்ட்டுன்னா கஸ்டமர் எங்கிட்ட சொன்னது சார்ஜிங் ஏற மாட்டேது, சார்ஜிங் இஷ்யூ சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் காட்டுற பாருங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜர் சிம்பிள் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ள என்ன நோண்டி வச்சுருக்காங்க காட்டுற பாருங்க. இங்கே வந்து ஒரு ஐசி வரும், இந்த கிறிஸ்டல் ஐசி தெரியுது அவங்களுக்கு உடஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதான் இபி ரோமு. இதை டேமேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை டேமேஜ் பண்ணிட்டா இந்த ஃபோனை நான் ரெடியே பண்ண முடியாது. எவ்வளோ நான் செலவு பண்ணாலும் சரி மதர் போர்டு தான் மாற்றணும். இப்போ கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னென்னா இதில் நிறைய டேட்டாஸ் வச்சுருந்தாங்க. அவங்க அதுக்காக தான் எங்கள்கிட்ட கொடுத்தது இதை ரெடி பண்ணுறதுக்கு. வெளியே கொடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களால் ரெடி பண்ண முடியாது ரிட்டன் தயவு செஞ்சு அப்படியே கொடுக்க வேண்டியது தானே. நீங்கள் ஏன் இப்படி உடச்சி கொடுக்குறீங்க? இப்போ உங்களுக்கு எதுவும் லாஸ் இல்லை, ஆனால் கஸ்டமருக்கு டேட்டா போயிடுச்சு. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அது கிடைக்காது. ஸோ நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அதே மாதிரி ஸ்கில் உங்களுக்கு தெரியுதுன்னா தேவையில்லாமல் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை இருந்தால் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 14 Pro Max இதுவும் வெளியே இருந்தால் எங்கள்கிட்ட வந்துருக்கு பெட்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா சிபியூவை ட்ரை பண்ணியிருக்காங்க கழட்டி, ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி கம் வச்சு ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன்லேயும் எங்களால் டேட்டாஸ் வந்து ரெக்கவர் பண்ணி தர முடியாது, யாராலையுமே முடியாது. ஸோ உங்களுக்கு ஸ்கில்லு தெரியுதுன்னா மொபைல் டெக்னீஷியன்ஸோட ஸ்கில்லு தெரியுதுன்னா நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேமேஜ் பண்ணினா உங்களுக்கு நஷ்டம் தான். அதுக்கான ப்ராப்ளமே நீங்கள் கர்மா வழியாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாம் பண்ணாதீங்க யாரும். ஸோ நீங்கள் மொபைல் கடையில் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் கண்டிஷன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ஐசி உடச்சிருக்கு, அதனால் டேட்டாஸ் ரெக்கவரி பண்ண முடியாதுன்னு. இது இபி ரோம் சொல்லுவாங்க. அந்த நேண்டுக்கு ஐசிக்கு மேலே இருக்க பாருங்கள், சின்ன ஐசி. அதுதான்